வானம் ஒரு பயிற்சிக்காக தாண்டி அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டேன். அங்க வாழ்வியல் முதல்ல எப்படி இருக்கு அப்படி அதை பார்க்கணும் தான். அந்த வாழ்வியல்னு சொன்னும் போது நீங்க வாடகை போயிட்டு வந்ததுக்கும் கடைசி விவசாயி படம் ஒரு 3 நாளா தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி. அது என்னமோ மனதை விட்டு அகலவே இல்லை. இப்போ இவங்க எல்லாமே இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமானதா ஓடிட்டு இருக்கு, உலகம் மாறிடுச்சு அதுன்னு நிறைய சொல்றாங்க. கிராமங்கள்ல கூட தொலைக்காட்சி வந்துருச்சு, எல்லார் கையிலயும் மொபைல் வந்துருச்சு, இது எல்லாமே சொல்றாங்க. அப்படி இதெல்லாம் இல்லாம வாழவே முடியாது, இல்லைங்க இனிமேட்டுக்கு மாற்றவும் முடியாது. யாரும் மாறுன்னுலாம் சொல்லலை, நீ உயிரோடு இருக்கணும்னா மாறிக்கோ, இல்லைன்னா அது உன்னோட பிரச்சனை, அது வேறன்னு வச்சுக்கோ. அந்த கடைசி விவசாய படத்துல அந்த படம் அநேகமாக இத்தனை 100 ஆண்டு தாண்டி இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட அந்த வரலாறுல இத்தனை வருஷமும் எடுக்கப்பட்ட மிக சிறந்த 10 படங்களை எடுக்குனா சந்தேகமே இல்லாம அதுக்குள்ள அந்த படம் வந்து சேர்ந்துரும் நான் நினைக்கிறேன். சரி, இதுல மாற்று கருத்து யாருக்குன்னு இருக்கலாம். இல்லப்பா இந்த படத்தை விட அந்த படம் வந்து இன்னும் பெருசு, அதுல வந்து இவ்வளவு இது இருக்கு தெரியுமா, அது இருக்குன்னு ஏதோ ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், அது வேற. எந்த வகையில அந்த படத்தை வந்து நீங்க அந்த வானகம் போயிட்டு வந்ததோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, வானகத்துல வந்து உள்ள டவர் கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஆமா, ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு சொன்னீங்க இல்லையா? இந்த கடைசி விவசாய படத்துல ஐயா, அந்த நல்லாண்டி ஐயாவோ சிவனாண்டி ஐயாவோ இருக்கு, சிவனாண்டி ஐயா வந்து ஒரு வீட்டுல குடியிருப்பாங்க. அவர் வந்து இந்த அவரோட நிலத்தை வந்து இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், மரியாதையெல்லாம் பேச முடியாது, ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வந்து ட்ராப் பண்ணி வாங்கணும், ட்ராப் பண்ணிட்டு அவர் மயில ஒரு கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வழக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை சிறைக்கு நகர்த்திருப்பாங்க. அப்போ வந்து அது மாடுகனெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பேரன் போய் அவங்க வீட்டுக்கு போவார். வேலையெல்லாம் செஞ்சுட்டு போய் சுவிட்சு தேடும், அப்படி சுவிட்சு இருக்காரு. அட கரண்ட்டே இல்லாம எவன் தயவும் இல்லாத வாழ்ந்திருக்கான் மனுஷன் அப்படிங்குவாரு. இந்த எவன் தயவும் இல்லாம வாழ்ந்திருக்கான்ல மனுஷங்கிறது தான் அந்த படத்துடைய உயிர்நாடி. அந்த படத்தோட உயிர்நாடி மட்டும் இல்ல, நாம் தற்சார்பு வாழ்க்கையோ ஊர் திரும்புதலோ அதோடைய உயிர்நாடியும் எவன் தயவும் இல்லாத நம்ம வாழணும். இங்க எவன் தயவும் இல்லாமங்கிறது ஒரு தனிப்பட்டவருடைய தயவு இல்லாம அல்ல, தான் வாழக்கூடிய சமூகத்தின் தயவு இல்லாம இல்ல, நிறுவனத்தின் தயவு இல்லாம. நான் வாழ்றதுக்கு எந்த நிறுவனத்தின் தயவும் தேவையில்லை அப்படிங்கறதுக்கான செய்தி அது அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அப்படி வாழ முடியாதோம்னா அதுல ஒரு காட்சி, நான் என் வயசுக்கு நான் எங்க வீடுகள்ல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி இருந்து நான் பார்த்துருக்கேன். அந்த விளக்குமாறு சீவறதுக்கு அந்த தென்னை ஓலைய அந்த கத்தியில வச்சு முழுக்க இப்படி சீவுவார். அது வந்து விளக்குமாறு செய்வாங்க. அது முழுக்க சீவர வரைக்கும் அந்த காட்சி இருக்கும். அது எனக்கு எதுவும் தொய்வா இருக்கிற மாதிரியோ அல்லது போர் அடிக்கிற மாதிரியோ எல்லாம் இல்லை. இயல்பா ஒரு மனிதனுக்கு இப்படிதான் எங்க தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க. அதனால சரி. அப்ப நீ எப்ப வாழுவ? வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நிறுவனத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க, உனக்காக எப்ப வாழுவ? நிறுவனத்துக்காக வாழ்றதா நான் வாழ்றேன். உங்களுக்காக நிறுவனத்துக்காக வாழ்றத உங்க வாழ்க்கை. அந்த படம் தான் வந்து அவங்க பேசுறதுக்கான பதில்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வந்து அதை மட்டும் சொல்லல, ஒரு சமூகம் வந்து பண்பாட்டு அளவுல எப்படி தன்னை தகவமைச்சிருக்குது. இப்போ அதுவும் குறிப்பாக அந்த படத்துல இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் 3 விஷயம் அதில் பார்க்க முடியும். ஒன்று, உலக பொருளாதாரம், இந்த உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், இதுக்கெல்லாம் தீர்வு வந்து அதை விரும்பாம இருக்கிறது தான் அப்படின்றது அதுல செய்தி. எவன் தயவும் இல்லாமல் நான் வாழ முடியும். அதுல வந்து ஏன் இந்த மாதிரி இடத்த வித்துட்டோம்னாக்கா ஒரு ஏக்கர் 7 லட்சம் வாங்கி தாரேன், பேங்க்ல போட்டு காசை வச்சுட்டு சந்தோஷமா ராஜா மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு அந்த புரோக்கர் கேட்பாரு. அவங்க அந்த தாத்தா சொன்ன அது இருக்கங்காட்டி தான் நான் ஏஞ்சி போறேன், இல்லைன்னா நான் எங்க போவேன் அப்படிங்கிற. அப்ப அவரோட இருத்தலுக்கான பதில அவரு சொல்றாங்க. அப்ப நம்மளோட இருத்தல் எங்க இருக்குன்னா நிலங்கள்ல இருக்கு அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுப்போம். இன்னொன்னு, இந்த சாதி படங்கள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்காங்கல்ல.
தொடர்ந்து சாதி படங்கள்லாம் எடுத்துட்டு சாதி இல்லைன்னு எடுப்போம், ஆனா எங்க சாதிக்காக தான் எடுப்போம். அது என்னமோ அப்படின்னு வச்சுக்கோமே. இல்லை ஏதோ சாதி தொடர்பாக எழுதுறாங்க. விவாதங்கள் ரொம்ப அவசியமானது, அதில் மாற்றிக்க இல்லை. ஆனால் நான் எப்போதுமே வஞ்சிக்கப்பட்டவனாவே இருக்கிறேன்னு ஒரு சமூகம் தன்னை கிளைம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது அபத்தமானது. அப்படி அது ஏன் அபத்தமானதுன்னு சொல்கிறேன்னா, இந்த சமூக கட்டமைப்பு வெறுமனே வர்ணாசிரமத்தினால மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு கற்பனையில் இருக்காங்க. கற்பனையில் இருக்கு. இது அந்த படம் வந்து அதை இந்த தமிழ்நாடு, இந்த தமிழர் மெய்யியலோட சேர்ந்து இந்த பண்பாடு எப்படி நகர்ந்திருக்கு, இன்னைக்கு அப்படி இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஆனால் நமக்கு முந்தின தலைமுறையில அது என்னவா இருந்திருக்குது, அடக்குமுறையெல்லாம் நடக்கவே இல்லையா, அப்ப நீ பாக்குறதுல வந்து தேவலோகத்துல எங்கேயாவது நடந்திருக்கணும் கூட நீ 4 பேர் சொல்லலாம். ஆனாலும் இங்க ஒரு சமூகம் இருந்ததுங்கிறது நீங்க மறுக்க முடியாது. கண்டிப்பா. அப்படி ஒரு சமூகத்தை வந்து அதுல மிக எளிமையான ஒரு காட்சி வரும். ஊருக்கு திருவிழா, குடிதெய்வத்துக்கு கும்பிடணும். அப்போ அந்த சிலை செய்யறவர்கிட்ட போய் அவர்கிட்ட தகுந்த மரியாதையை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் சரிங்கயா வரோம் அப்படின்னு சொல்லி, அப்போ பறை இசைக்கிறவங்கள்ட்ட போய் கூப்பிடணும். அவங்க தான் தெய்வத்தை இறக்கி கொடுக்குறவங்க. இப்போ எப்படி பாருங்க, நம்மளோட சமூகம் அவங்க தான் தெய்வத்தை இறக்கி கொடுக்கணுங்கிற இடத்துல அவங்கள உயர்வா வச்சிருந்திருக்கு. இல்ல காலம் மாறும் போது அது வெவ்வேறு சிக்கல்களுக்குள்ள போயிருக்கு, அது வேற. இப்போ அவர் அந்த போகும்போது ஐயா ஊர் பெரியவங்களை பார்க்கணும்னு அவர் அந்த தாத்தாவோட பேரன் சொல்லுவார். உங்களோட யாரும் பெரியவங்க வந்திருக்காங்களா? இல்ல, பெரியவங்களுக்கு பெரியவங்க வரட்டும் அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க அமைதியா போயிடுவாங்க. அப்போ அடுத்தது உடனே அவங்க பெரியவங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க வரும்போது அந்த உரையாடல் வந்து மிக சிறந்த உரையாடல் நான் நினைக்கிறேன். அந்த உரையாடல் ரொம்ப சிறிய உரையாடல், ரொம்ப அதுல அழுத்தம் ஆழம், ரொம்ப சிறிய உரையாடல். என்னன்னா, ஐயா இது மாதிரி குடிதேவம் வச்சிருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நீங்க தான் வந்து சாமி இறக்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊர் பெரியவர் வந்து சொல்லுவாங்க வர்றவங்க. அவர் எந்த சமூகம்னு அவர் காட்டல, சொல்லவும் இல்லை. இவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஐயா இந்த ஊர்ல இவர் வந்து அழைக்கிறதுக்கு வர்றாங்க இல்லையா, அவரை வந்து அழைக்க வரும்போது அங்க வந்து பறை இசை பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள இவங்க பாக்குற பார்வையும் தவறா இருக்காது. இவங்க வந்து இந்த மாதிரி சாமி இறக்கி கொடுக்கணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு என்னங்க பண்ணிடுவோம், போன தடவை நடந்தாப்புல நடக்காம பாத்துக்கிறீங்க, இதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்க, நீங்க தான் பொறுப்பேத்துக்கிறீங்க, வரோம் நல்லா பண்ணிடுவோம் அப்படி சொல்றாங்க. அப்போ கடந்த காலங்கள்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லல, அது ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு ஒரு இதை காட்டி அதுக்கு ஒண்ணு காட்டி ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வச்சு அது தலையை வெட்டி அதுக்கு வந்து நாங்க இப்படி நசுக்கிட்டோம் பிரிக்கிட்டாங்க அப்படின்னு காட்டாம, இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு சமூகங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. கண்டிப்பா எல்லா மனிதனும் ஒரே ஒரு மனநிலை இருக்கிறது இல்லை, பருவநிலையே ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருத்தன் வெறி கொண்டு இருப்பான், ஒருத்தன் சமநிலையா போகணும்னு நினைப்பான், இன்னொருத்தன் நம்ம இன்னும் மேன்மை இடத்துக்கு போகணும்னு நினைப்பான். இல்லை கடந்த கால சுமைகளெல்லாம் அழுக்குகள்லாம் சுமந்துக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும், நான் ஆண்ட பரம்பரை ஆளாத பரம்பரைன்னு பேசிட்டு இருப்பான். இப்படி எல்லாரும் சேர்ந்ததான சமூகம். ஆனா அதை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம தான், நீ என்ன அடிச்ச, உங்க தாத்தா நீ அடிச்சான், நான் உன்னை திரும்ப அடிப்பேன், அதுதான் எனக்கு உரிமை, அதுதான் எனக்கு சமூக நீதி அப்படிலாம் பேசாம ஒரு காட்சி மிக எளிமையாக போனதும் நடந்தாப்புல பாத்துங்க, அதுக்கு நீங்க பொறுப்பு. அது யார்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது? பெரியவங்கள்ட்ட, ஊர் பெரியவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த திருவிழா அடுத்தது நகர்ந்து போகுது. ஒருவேளை இன்னைய கலை யதார்த்தத்துல அப்படி அந்த திருவிழா அப்படியான கேட்புகள் இல்லாமலோ அப்படியான உறுதிமொழிகள் இல்லாமலோ கூட நடந்து போகலாம். ஆனால் அந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குது. என்னது? கடந்து போவதற்கான எளிமையாக இலகுவாக இந்த சமூகம் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு 2 பக்கத்துல இருந்தும் அந்த இசைவை தெரிவிக்கிற இடத்துக்கு நீங்க நகர்ந்து போகணும். இதை கட்டாயப்படுத்தி அப்படி நகர்ந்து போக வைக்க முடியாது. அப்ப நகர்ந்து போகணும் அப்படின்னு அப்படிதான் இருந்துச்சு சமூகம் அப்படின்ற காட்சி அதுல வருது. இதெல்லாம் உணர்ந்துதான் மணிகண்டன் பண்ணியிருக்காரு. அதை இதை படிச்சு வச்சிருக்காரு நான் சொல்லல, தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா இந்த உணர்வு அதுல கடத்தப்பட்டிருக்கு, வெவ்வேறு வழிகளில் கடத்தப்பட்டிருக்கலாம், அதுல அது கடத்தப்பட்டிருக்கு. நீங்க அந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் எங்கிட்ட இருந்து நிலத்துல வாங்கி என்னடா பண்ண போறீங்க,
ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போறோம் அப்படின்னு வரும்ல, அதே அந்த இடத்துல இருந்து நான் வரேன். எளிய மக்களோட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்கள்ல இருந்து வரேன். மண் சட்டி தோசை ஊத்திட்டு இருந்தோம், கல் சட்டில ஊத்திட்டு இருந்தோம், இரும்பு சட்டில ஊத்திட்டு இருந்தோம். ஐயா இதுல நான்ஸ்டிக் ஊத்துக்கிறாங்க. இன்னைக்கு விளம்பரம் என்ன வருது, நான்ஸ்டிக்ல டெஃப்லான் இருக்கு, அதை பயன்படுத்தாதீங்க, இது வாங்க இரும்பு சட்டிக்கு வாங்க, தேனிரும்பு சட்டிக்கு வாங்க அப்படி பிடிக்காது. இந்த நிறுவனங்கள் தான். எந்த நிறுவனங்கள் சொல்றாங்க? எல்லா நிறுவனம் வந்துருச்சு இரும்பு சட்டிக்கு. வந்துட்டு என்ன சொல்றாங்க, என்ன பாருங்க, அந்த இரும்பு சட்டி எவ்வளவு வாங்கியிருப்போம், குறைஞ்சபட்சம் 150 ரூபா 100 ரூபாய்க்குள்ள வாங்கியிருப்போம். சந்தையில 2500 ரூபா அந்த இரும்பு சட்டி. இல்ல இது நம்ம பேசினா நீங்க வந்து பழமை பேசுறீங்க வாங்க. அப்புறம் மெய்யியல், ரொம்ப அது மெய்யியல் அந்த படம் முழுக்க நீடிச்சிருந்தது அந்த மெய்யியல் தான். ஒரே படத்தின் தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருந்தது. நீங்க சொன்ன போது ஞாபகம் வருது எனக்கு. ஒரு சிலை இருக்கும், யார் பாருங்க, இவதான் கருப்பசாமி, இவதான் ஐயனாரு, இவதான் ஐயப்பன், எல்லாம் இவன் தான். அந்த ஒரே வாய் டைலாக், பெருசாலாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்க அதுல இருந்து எடுக்கட்டுமா அதுல இருந்து எடுக்கட்டுமா சொல்ல, இவன் தானே எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போற இடம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த இடம். அப்போ அந்த யானை பாகனா வர்றது அந்த படத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு இடைச்சர்களா தான் அந்த காட்சியெல்லாம் இருந்தது. ஆனாலும் அது நல்லா இருந்தது. அதுல வர்ற அந்த ஒரு வசனம், ஆமா எங்க கிட்டலாம் இந்த நிலத்தை வாங்கி என்ன பண்ணுவீங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுவோம், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுவோம். அப்போ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இப்போ வரேன், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை யாரு செய்ய முடியும்னு ஒரு மோசமான சூழலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, பணம் இருக்கணும் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறத எதிர்க்கணும். இந்த உரையாடல் வழியா நம்ம சொல்றது அதுதான். அப்படியான போக்குகள் தவறு. ஆனால் அதற்காக ஆர்கானிக் ஃபார்மிங்கே தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த கேரக்டர், அந்த யானைப்பானு இனிமேல் வந்து கொளுத்த பணம் வச்சிருக்கவன் தானே விவசாயம் செய்ய போறேன். பொருளாதாரத்தை உணர்ந்து கொள்ளாத ஒரு சமூகம் சமநிலை சமூகமா ஒருபோதும் ஆகாது. அந்த பொருளாதாரத்தை விவசாயத்துல இருக்கிறவரும் கத்துக்கணும். ஐயா நம்மால் ஒரு சொல்றது மட்டும் சொல்லிட்டு